இசையில் இயம்பும் மனம். வாய்ப்பாட்டு இசை பயிற்றுனர் VS சாவித்ரி அவர்களுடன் நேர்முகம். முதாகரார்த்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதேபதைத்யகம் நதாசுபசுநாசகம் நமாமிதம் விநாயகம். முதாகரார்த்தமோதகம் சதா விமுக்தி சாதகம். ரொம்ப அருமையாக இருந்தது மேம். மனம் லயித்து விட்டுருக்குது. உங்களை வரவேற்கிறோம் VS சாவித்ரிமா அவர்கள். பாட்டால் ஒருத்தவங்களை கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும் அப்படின்னா அது உங்களால் தான் முடியும்னு நினைக்கிறேன் மேம். கடவுளோட அனுகிரகம் மேடம். நன்றி நன்றி மேடம். இந்த இசை பயணம் உங்களுக்கு எப்போலேருந்து ஆரம்பிச்சது மேம்? என்னோட கர்நாடிக் மியூசிக் என்ட்ரியே எனக்கு 24 வயசில் தான் மேடம். எனக்கு அந்த அனுகிரகம் எனக்கு கடவுள் அப்போ தான் கொடுத்துருக்கார். கர்நாடிக் மியூசிக்கோட இசை பயணம்ன்றது எனக்கு அப்போ தான் தெரியுமே. சரிகமபான்னா என்ன, ஓகே சரிகமபா இத்தனை எழுத்தா, அதுக்கு ஒரு தனி படிப்பு இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கிறதெல்லாம் தெரியறதுக்கே எனக்கு 24-25 வயசாச்சு மேடம். எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு மேம். நான் 5 வயசுல 6 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை ஆக்சுவலி இப்போது அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. பட் நான் பார்ன் அண்ட் brought up சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே என்னோடது ஒரு கிராமத்தில் மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிட்ட இருக்கிற வெங்கட்டங்குறிச்சின்னு ஒரு கிராமம். அங்கே இப்போ இருக்கிற மாதிரியான உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி நான் படிக்கும்போது என்னோட சைல்டுஹுட்டில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. குரல் நல்லா இருந்தாலும் படிக்கலாம்னு நினச்சா கூட படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, அங்கே சொல்லி கொடுக்கறதுக்கான ஆளும் கிடையாது. அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா அந்த டைமில் அதை நான் என்ட்ரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இப்போ ஒன்றும் அதில் பாதகம்னு எனக்கு தெரியல. அவர் எப்போ கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு கடவுளோ அது கொடுத்துருக்காரு. அதில் நான் பயணத்தை என்னோடதை தொடங்கினேன். அது ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிச்சிருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில். போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் எப்படி மேம்? இந்த இசை சம்மந்தப்பட்ட படிப்புகள் தான் படித்தீங்களா? ஆமாம், வாய்ப்பாட்டுக்கு தான் படித்தேன். முன்னாடிலாம் MA மியூசிக்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கிரேட் இன் மியூசிக் தான் ஆர்ட்ஸில் இது இருந்தது. இப்போ மியூசிக் ஒரு தனி ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டாங்க, மியூசிக்னு ஆக்கிட்டாங்க. நான் இது 2011-13 அந்த காலகட்டத்தில் என்னோட இதை பாஸ் பண்ணேன். நீங்கள் இந்த வாய்ப்பாட்டு அப்படின்றத தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் ஏன் மேம்? அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்ல, கண்டிப்பாக உண்டு மேம். இப்போது வாய்ப்பாட்டு தான் எல்லாத்துக்கும் பேஸ் இல்லையா. என்னோட லேட் என்ட்ரி நல்ல விஷயமா இருந்தாலும், நல்ல மெச்சூர் ஆன விட்டு கிடைக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு அது இருந்தாலுமே எனக்கு அடுத்ததில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. முதல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணிவிடுவோம், இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒன்று நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி குரல் இருக்குது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கான தேடல் அப்போ தான் தொடங்கித்தேன் எனக்கு. அப்போனா நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் பொழுதுலேருந்தே பாட்டில் ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். வெறித்தனமாக இருந்து மேடம் எனக்கு அப்போது கேசட்டில் உள்ளது தான் எனக்கு ரொம்ப பிரதானம். அதுவே எனக்கு ரொம்ப திவ்யமாக இருக்கும். சுஷிலா அம்மா பாடின்றது, எல்லாரோட டிவோஷனல் TMS அவங்களோடது எல்லாரோடதுமே எனக்கு ஒரு பெரிய பேஷன். என்கிட்ட இசை இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத எங்கள் வீட்டில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா என்னோட அப்பா அம்மா. எப்போ எந்த வயதில் தனியாக பாடுறதுக்குன்னு மேடை ஏறினீங்க மேம்? மேடை ஏறினது ஸ்கூல் வயசுலேயே மேடை ஏறிட்டேன் மேடம். ஆனால் கர்நாடிக்குக்காகன்னு மேடை ஏறலை. மேடையில் கால் வச்சது நான் சின்ன வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போதே நான் மேடைன்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இதோட ப்ராப்பராக ப்ரொசீஜர் படி பண்ணுறதுக்கான வழிகள் தான் அங்கே கிடைக்கலையே தவிர பாடுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு என்னோடய வீட்டில் நிறையா இருந்தது. ஒன்றுமே இல்லை, ஒரு கோவில் பஜனை எல்லாம் மார்கழி மாதத்துலலாம் வரும் தெரியுமா, அங்கெல்லாம் இந்த மாதிரி என்னோடய பாட்டு இந்த சுஷீலா அம்மா பாடுறது, TMS ஐயா பாடுறது அதெல்லாம் பாடி தான் இதுவாகும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நேரில் ஓடிப்பேன் அந்த கோவிலில் போய் தான் உட்காந்துட்டு வெறித்தனமாக நானே மைக் எடுத்துகிட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். அப்போ எனக்கு இந்த மியூசிக்கு இவ்வளோ வேல்யூ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு 25-30 வருஷம் முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒரு பாட்டை கேட்பேன், பிடிச்சிடுத்துனா திருப்பி பாடிடுவேன்.
அதுக்காக நான் எந்த முயற்சி வேணாலும் எடுப்பேன். ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட ஃபோனோ டிவைஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த நாளில். நம்மளுக்கு 30 வருஷம் முன்னாடி ஆடியோ கேசட் பிளேயர் மட்டும்தான் இருக்கும். ஒரு பாட்டு அது சினி சாங்காக இருந்தாலும் சரி, டிவோஷனல் மாதிரி இருந்தாலும் சரி, கேட்டுகிட்டே இருக்கும்போது ரெகுலராக அது பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு அதை உடனே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஆஃப் பண்ணி எழுதி அந்த கேசட்டோட இது டேப் அது கிழிஞ்சாலும் பரவாயில்ல இன்னொன்று வாங்கிடுவேன். அப்படியே கேட்டு எழுதி அந்த இது டெவலப் ஆகிடுது எனக்கு. இப்போது லேர்னிங் எனக்கு நிறையா போச்சு, கேள்வி ஞானம் வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது ரொம்ப இன்னும் தூண்டி விட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக ஒருத்தரோட பாட்டையே கேட்பேன். அது உங்கள் மனசை வந்து அது ரொம்ப சாந்தமாக வச்சுருக்கு அப்படின்றத நான் பாட்டுங்கிற விஷயம் மூடு நம்மளோட மனசோட ரொம்ப இன்டெப்த்தாக போகக்கூடிய விஷயம் அந்த மியூசிக்கு. அதனால தானே இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா உடனே பாடுறாங்க, இல்லை பாட்டை கேட்குறாங்க. அதான் மேம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ இந்த காலத்தில் வந்து மியூசிக் தெரப்பி அப்படின்றதே கொண்டு வந்திருக்காங்க. அது தெரப்பியிலேயே வந்துருச்சு அந்த மியூசிக். இந்த மாதிரி தெரப்பிஸும் இப்போ நிறையா வந்திருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல் மேம்? நிறைய பாடி காட்டுங்களேன், அதில் ஒரு பாட்டு பாடுங்க. சினி சாங்ஸில் வர சுரங்களில் வரும் பாருங்க, அந்த மாதிரி பாட்டு அது ஃபுல்லாக அது பேஸாக வரும். அப்புறம் அந்த சங்கராபரணம் படத்தில் வர பாட்டு அது மாதிரி. அப்போவுமே அந்த கர்நாடிக்னா ஓகே இப்படி இருக்கும் போல இருக்குது. இளையராஜா சாரோட மியூசிக்கில் நிறைய கர்நாடிக் டச்சஸ் வரும், அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி, அதுலேருந்து ஒரு பாட்டு பாடுங்களேன் மேம். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன், ஏட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். அந்த பாட்டில் வரக்கூடிய சுரங்களை வந்து நான் 6வது படிக்கும்போதே அதை கேசட் போட்டு ஃபுல்லாக மறி நின்னே வரைக்கும் அதை ஃபுல்லாக இது பண்ணி ஸ்கூலில் அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது வரைக்கும் வந்து மேடையில் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் இதெல்லாம் கிடைக்காது. இது பாடி எப்போ ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான். பாட்டுனாலே உங்களை கூப்பிட்டுருப்பா அப்படி போயிடுது. ப்ரேயர்னால் நான் தான், ஸ்கூலில் ஒரு இலக்கிய மன்றம் துவக்க விழானா நான் தான். அதையும் தாண்டி ஒரு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னா பரமக்குடியில் ஸ்கூலில் தான் நான் +2 வரைக்கும் படித்தேன். அங்கே இருக்கிற என்னோட சார் வந்து தமிழ் வாத்தியாராகட்டும், சயின்ஸு, இங்கிலீஷு எல்லாம் கிளாஸ் எடுத்தவங்களும் இது மாதிரி பாடுறதை பார்த்துட்டு ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் ஸ்டாஃப் ரூமில் போய் என்னை பாடி காமிக்கிறதுக்கே கூப்பிடுவாங்க. தட் மச் தே லவ் மை வாய்ஸ். அவ்வளோ பிடிக்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டு. நீ இந்த பாட்டை பாடினல்ல, இதே மாதிரி தான் அது இருக்கும், நீ அதை கற்றுக்கோ, ஏன் அடுத்தது வரும்போது ஒரு 10 days கழித்து எனக்கு இதை பாடுறீங்களா அப்படின்னும்போது ஒரு லேர்னிங்கான ஒரு திருப்பி ஒரு வாசல் கதவு திறக்கிறது எனக்கு. நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தது வந்து 24 இயர்ஸில் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க மேம்? என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து 1999 தான் ஆரம்பிச்சிது. அது கூட எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு குரு ஸ்ரீமதி இந்திரா மேடம், அவங்க பாண்டிச்சேரி ரேடியோ ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. அதுக்கப்புறமா திருமதி சாரதா சுவாமிநாதன் ரொம்ப எனக்கு பர்சனல் கேர் எடுத்து நிறைய பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் நான் வந்து லோவர் கிரேட் இன் இந்தியன் மியூசிக்கு, ஹையர் கிரேட் டிப்ளமா இன் இந்தியன் மியூசிக் எல்லாமே நான் அவங்கள்ட்ட இருக்கும்போது தான் பண்ணேன். எக்ஸலண்ட்டாக ட்ரெயின் பண்ணாங்க, நிறைய சாங்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, பர்சனல் கேர் எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட நாட் ஓன்லி தட் அவங்களோட குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறது போகிறதுன்னு. சடனாக அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனாவிட்டு அவங்க வந்து அவ்வளோ பேருக்கு நடுவில் என்னை தான் வந்து அவங்களோட கிளாஸை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்படி கிடைத்த சாரதா மேடம் வந்து நீ ஹேண்டில் பண்ணுமா என்னோட கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில்ட்ரன் அந்த அலங்காரம், அந்த மாதிரி கீதம், ஜண்டை வரிசை, அந்த மாதிரியான பேசிக் இருக்கிறதுல ஆரம்பித்து ஃபஸ்ட் புக் முடிஞ்சிருத்துன்னா 2வது புக்கு வர்ணம் இருக்கும். அந்த வர்ணம்லும் என்னை எடுக்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி இது. எடுப்பேன்னு அப்பவும் நினச்சி பார்க்கல. மேம்க்கு உடம்பு சரியில்லை, முன்னாடியில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ எனக்கு 4:30 கிளாஸ்னாக்க நான் ஒரு முன்னாடியே கிளாஸ்க்கு போயிடுவேன். அவங்களுக்கு சாதம் ஊட்டி விட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டு அப்படியே நான் கிளாஸில் போய் உட்காந்துப்பேன். அவங்க மெதுவாக அப்புறம் டெடிகேஷன் மேம். ஆமாம், அது வருவாங்க. அம்மா மாதிரி பழகும், பாட்டு டீச்சர்ன்ற மாதிரி இருக்காது. அதையும் ஒரு படி தாண்டி எனக்காகவே யாரும் சொல்ல மாட்டாங்க. பாட்டில் உங்களுக்கு இருக்க பக்தி வந்து அவங்களுக்கும் அப்படிதான் எடுத்துக்கணும். இது அவங்களுமே எனக்கு கடவுள் அனுப்பின
ஒரு நபர் தான் சொல்லணும். எனக்கு சாரதா சுவாமிநாதன் மேடம் இருக்கலை, நான் இங்கே இல்லைங்கிற மாதிரி நிறைய கற்றுண்டது நான் அவங்கக்கிட்ட தான். இட் ஷோஸ் மேம் நீங்கள் வந்து அவங்கள உங்கள் கடவுள் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்றது. கண்டிப்பாக மேடம், நான் அப்படி தான் பார்த்தேன். பட் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் அவங்கள நான் பிரிஞ்சிருவேன்னு தெரியல. ஷீ இஸ் நோ மோர். ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்களே, யூ ஆர் ஃபிட் ஃபார் டேக்கிங் கிளாஸஸ். அது ஒரு பெரிய பெருமை மேம். நீங்கள் வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது உங்களை முன்னிலைப்படுத்தி நீ எடு அப்படின்னு உங்களை சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக மேடம். இது வந்து ஒரு ஹாப்பி டியர்ஸ் மாதிரி இருந்தது அந்த நாளில் எனக்கு. ஆல்ரெடி படிக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்கன்றதும் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாலும், அதெல்லாம் பார்க்க அப்பா இல்லையேன்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இது எனக்கு ரொம்பவே அம்மா மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க பண்ணினது. எல்லாத்துலேயும் கூட வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனல் கேர்ன்றதுனால பாட்டு நிறையா இதுவாகும். எல்லாரோட பேட்சையும் நான் கேட்பேன். நான் ரொம்ப நேரம் முன்னாடியே போயிடுறதுனால எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பாடுறது, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏன் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடாது, எக்ஸாம் எழுதக்கூடாது, இது நம்ம வந்து வெறும் சும்மா கற்றுன்ட்டு அப்படியே விடாமல் நம்ம ஏன் இதை ஒரு இதுவாக கோர்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்ல ஆரம்பித்தது தான். அந்த லோயர் கிரேடு ஹையர் கிரேடு எல்லாத்தையும் மேடம்கிட்டே கேட்டு அவங்க கைடன்ஸ்லேயே நான் பண்ணி அவங்கக்கிட்ட படித்து நான் டிஸ்டிங்ஷன் வாங்கி அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டேன். லோவர் கிரேட்லேயும் சரி ஹையர் கிரேட் ரெண்டுத்துலேயுமே டிப்ளமா ஃபஸ்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ். பாட்டு எடுக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எடுக்கிறீங்க. இதில் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வரும் இல்லையா? ஆமாம் மேடம். ஸோ அவங்களுக்கு எதுலேருந்து சொல்லி கொடுப்பீங்க? அவங்க வாய்ஸ் எல்லாம் எப்படி மாடுலேஷன் கொண்டு வருவீங்க? ஸ்ட்ரெயினாக இருக்குமா? சின்ன பிள்ளைங்க வாய்ஸ் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்க. கண்டிப்பாக. ஆனால் இதுக்குள்ளே அதை எப்படி கொண்டு வருவீங்க அந்த பிள்ளைங்கள? எடுப்பேன் மேடம். எல்லாருக்குமே எனக்கு சொல்லித்தர முடியும். நான் வந்து மாண்டிசரி ட்ரெயின்டு ஆல்சோ. ஓகே. அதனால் வந்து ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் வாய்ஸ்ன்னு பேஸ் பண்ணி வரும்போது யாருமே எதுவுமே தெரியாமல் தானே வராங்க. நான் வந்து ஒரு 5 வயசுக்குன்னு தான் வச்சுப்பேன். ரொம்ப குட்டீஸாக இருக்கிறவாளெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 வயசில் தான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன மாதிரி ஒரு ரைம்ஸ் மாதிரி பாட்டாக எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு. இந்த சரிகமா பதனிசா அவங்களால அந்த ஸ்வரஸ்தானங்கள்லாம் நிற்காது அவங்களுக்கு மைண்டில். அப்போ பா சொல்ல வேண்டிய இடத்துல மா சொல்லிடுவா, தா சொல்ல வேண்டிய ஸ்தானத்தில் நீ சொல்லிடுவாங்க. அதை பண்ண முடியாது நம்மளால். அது அந்த வயசுக்கு அவங்களுக்கும் புரியாது, எங்களுக்கும் அதை டீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி 5 வயசில் வர எதுவுமே ஸ்கூலில் ஒரு மியூசிக் கிளாஸ் இல்லை, எதுவுமே தெரியாமல் சும்மா வீட்டில் பாடுற பாட்டை வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயும் குரல் நல்லாயிருக்கு, பாட்டு நல்லா டக்குன்னு பாடிடுறா அப்படிலாம் இருந்ததுன்னா ஐல் ஸ்டார்ட் வித் சாங்ஸு, சின்ன சின்ன பாட்டு. உண்மை பேசினால் தெய்வம் உதவி செய்திடும், உயர்ந்த நெஞ்சிலே தெய்வம் உறைய வந்திடும், பண்பு வாழ்விலே தெய்வம் பாதை காட்டிடும், பணிந்த நெஞ்சிலே தெய்வம் பக்தி ஊட்டிடும், கையை கூப்பினால் தெய்வம் காட்சி தந்திடும், காணும் நெஞ்சிலே தெய்வம் கோவில் கொண்டிடும். இது அப்படியே இந்த ஒரு ஆக்ஷனோட அவங்களே ஆப்ஷன் பண்ணிவிடுவாங்க, நம்ம சொல்லணும்னு இல்லை. பண்பு வாழ்விலே தெய்வம் அப்படின்னு அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி பாட்டெலாம் எடுக்கும்போது. ஸோ இது வந்து குட்டீஸ் அந்த கிண்டர் கார்டன் லெவலில் இருக்கிறவங்களுக்கான சாங்ஸ் வந்து திஸ் டைப் ஆஃப் சாங்ஸ். அது போயிட்டு அவங்க என்ன பழகி அந்த அட்மாஸ்பியரை பழகி அவங்களோட கேப்பபிலிட்டி என்னங்கிறத நான் பழகி, ஸோ அதெல்லாம் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த சரிகம பதனிசாவை ஸ்டார்ட் பண்ணேன். இஃப் தே ஆர் ஃபிட் ஃபார் தேட் ஒன்லி ஐ வில் ஸ்டார்ட் அந்த சரிகம பேசிக்கு. ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இதுதான் பெஸ்ட்டு டீச்சருக்கான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் மேம். இதுதான் என்னோடய சாரதா மேடமோட கிட்டேருந்து கற்றுண்ட சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எதுவுமே தெரியாமல் வரவங்களுக்கு எடுத்த உடனே சாவரில் பாரு ஸ்ருதி சேர்ந்து பாடு அப்படிலாம் சொன்னோம்னா தேல் ஹேட் மியூசிக். நம்மளுக்கு அது இல்லை மோட்டிவ். எல்லாரும் பாடணும், எல்லாரும் கற்றுக்கணும், எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 90% நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எப்போ இந்த கேரியர் ஸ்டார்ட் ஆகி இதுதான் நம்மளுக்கு பயணம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேனோ அப்போதுலேருந்து இந்த தாட்டு தான். யாரை நம்மக்கிட்ட கிளாஸுன்னு நம்பி வந்தாலும் அவங்களுக்கு தக்கன அதை நம்ம இது பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நடத்தியாச்சு, என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு பார்க்குறது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுட்டா 10 தடவை கேட்பேன், நல்லா வந்துதா பாடி காட்டுங்கோ, சரி பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்தனாலும் பரவாயில்ல. ஒரு கிளாஸுங்கிறது 2-3 கிளாஸ் ஆகும், வராமல் போகாது, அந்த மோட்டிவேட் பண்ணிவிடுவேன். மேம் எந்த ஏஜ் வரைக்கும் எடுக்கிறீங்க மேம் கிளாஸஸ்? எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க மேம். அட் ப்ரெசென்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா பிலோ 7, பிலோ 12, பிலோ 15 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் படிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா அந்த பிரேக்காக போகும். என்ன கேட்கும்? அதுதான் நான் கேட்க வந்தேன் மேம். ஆக்சுவலாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து மியூசிக்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமா
வீட்டில் உட்காந்து சீரியலை பார்க்காம கொஞ்சம் தன்னைத்தானே வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிவிட்டு தன்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மியூசிக் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ அதுதான் நான் கேட்டேன், உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபு வர்றாங்களா கிளாஸஸ்க்கு? கண்டிப்பாக வராங்க மேடம். குருவி தலையில் பனங்காய வைக்கக்கூடாது சொல்லுவாள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு வராங்கன்னு சொல்ல முடியாது. மேபி இந்த சகஸ்ரநாமம் எல்லாம் படிச்சிருப்பாங்க, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்றது படிக்கிற மாதிரியே ஸ்லோகமாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனியாக இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு வரும், ஒரு பேஷன். சாங்ஸ் கற்றுண்டா என்ன, இது எங்கே கிடைக்கிறா ஒரு தேடல் வரும்போது அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இப்போ ஒரு மேடை கச்சேரின்னு பாடும்போது அவங்களுக்கு ஒரு தனி ஸ்லாட் எடுத்துருவேன் நான். இப்போ நான் 1.5 hours எனக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1/2 hour ஒரு லாஸ்ட்டில் ஒரு 1/2 hour அவங்கள மட்டும் பாட வைக்கிறது. பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா. எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க? சீசன் டைமில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சில கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமாக என்னெல்லாம் டாக்டர் அட்வைஸாக என்ன சொல்லுவாங்க, நான் இஎன்டி டாக்டர்ஸ் கிட்ட, ஏன்னா அடிக்கடி போகிறது அங்கே தானே, அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கூல் ட்ரிங்க்ஸ், எனிதிங் ஹாட் நத்திங் கோல்ட் அப்படி சொல்லுவாங்க. இது தாரக மந்திரம் எல்லாருக்குமே. அதில் நான் எனக்கு தெரிஞ்சவர் எஸ்பிபி சார் மட்டும்தான் வந்து அவர் ஐஸ்கிரீமும் சாப்பிடுவார், எல்லாமே பண்ணிட்டும் நல்லா பாடுவார். நாங்கள்லாம் அதுலேருந்து எனக்கு அதில் ஒரு வரம் இல்லை மேம்? நிச்சயமாக மேடம். நான்லாம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் நிறைய எடுக்க மாட்டேன், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். அப்புறம் வந்து க்ரீமியாக இருக்கிற சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப க்ரீமி கேக் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இதுக்கு ஏதாவது சிறப்பு பானம்னு ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை மேம், பானமெல்லாம் இல்லை. நம்மளாம் வந்து ஹாட் வாட்டரை ஆல்வேஸ் குடிச்சிட்டு இருக்கணும். வாய்ஸ் வந்து நம்ம தொண்டையை வார்மாகவே வச்சுக்கணும் எந்த நேரமும். பட் எல்லாத்தையும் மீறி சம்டைம்ஸ் இந்த டிசம்பர் பனி சீசன்லலாம் அந்த வாய்ஸ் கிராக் வர்றது, அதெல்லாம் சம்டைம்ஸ் அது தவிர்க்க முடியாததாக போயிடுறது நிறைய பேருக்கு. எனக்கும் தான். அந்த டைம்லலாம் ரொம்ப பெரிய அளவில் எந்த ப்ரோக்ராம் ஜாஸ்தி வச்சுக்க மாட்டேன். இது வரைக்கும் எத்தனை மேடைகள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க மேம்? கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தே வந்து நான் 25 years ஆகுது எனக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 ப்ரோக்ராம் 15 ப்ரோக்ராம் பண்ணுவோம். சூப்பர் மேம். அவ்வளோதான், எங்கேயோ போயிடுத்து. எங்கேயோ போயிடுச்சு, இது கணக்கிலே வராது. நான் அதை கவுண்ட் பண்ணவே முடியல. நான் டைரி எழுத ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டுலாம், என்ன பாட்டு என்ன இதுன்னுட்டு. அதான் 2013 வரைக்கும் எழுதி எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. எங்கே தான் டக்குன்னு கூப்பிட்டாங்க உடனே போயிடுவோம். கோவில்களில் மட்டும் இல்லை மேடம், நிறையா ஓல்டேஜ் ஹோம்லலாம் கூட நாங்கள் பாடியிருக்கோம். ஏன்னா ஓல்டேஜ் ஹோமில் மோஸ்ட்லி வந்து சேர்றவங்க எல்லாருமே ஒரு மனசு வருத்தத்தோட, ஒரு சிலருக்கு ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த மாதிரி ஹோமில் வந்து தங்குறாங்க சூழ்நிலை காரணமாக. ஸோ அவங்கள வந்து ஹைலி டிவோட்டிஸாக இருப்பாங்க. நாங்கள் சாங் லிஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துன்னு போவோம். ஸோ ஐ மேக் தம் டு இன்வால்வ். ஒரு பாட்டு பாடிட்டோன்னா முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பாடிட்டு வரும்போது கோவிலில் விட ஒரு மடங்கு 10 மடங்கு மேலே ஒரு மன நிம்மதி இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்களும் வந்து சொல்லுவாங்க எங்ககிட்ட. ஸோ அது வந்து எனக்கு எல்லாத்தையும் விட ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும். எவ்ரி டைம் ஐ தேங்க் மை அப்பா அம்மா. நான் ஜெயிக்கலம்மா, நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படியே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து அம்மா வீட்டில் எப்படின்னாக்க என்னை வந்து வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஈவன் நான் வேலை செய்யலான்னு கிச்சன் போனால் கூட, உனக்கு இங்கே என்ன வேலை, நாங்கள் தான் இருக்கோம்ல, அம்மா இருக்கா, அக்கா இருக்கா, வன்னி இருக்கா, நீ போய் பாடுற வழியை பாரு, நாளைக்கு உனக்கு ஷூட் இருக்குல்ல, என்னத்துக்கு இங்கே வந்துட்டு இருக்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் நீ இதெல்லாம் பார்த்துக்கலாம், போய் பாடுற வழியை பாரு, நாளைக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை ரெடி பண்ணுற வழியை பாரு அப்படி சொல்லுவாங்க. பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் எங்கே ஒரு ஷாலு ஒரு மாலை மரியாதைன்னு எதோடு நான் வந்தாலும் ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே கூட்டின்னு போய் அப்படியே அந்த ஷால் மாலை எதுவாக இருந்தாலும் மொமெண்ட்டோ ஷீல்டுன்னு நான் எதோ வாங்கிட்டு வந்தாலும் அப்பா படத்துக்கிட்ட வச்சுட்டு பாருங்கண்ணா அவங்க பொண்ணு சாதிச்சிருக்கா, நீங்கள் இல்லையே அப்படின்பா. கலங்கிடும் மனசு, ஆனால் அது ஒரு மன நிறைவு. அவங்களுக்காக நம்ம சாதிச்சு இதை காமிக்கணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். கடவுள் எத்தனை பேருக்கு குரலை கொடுத்துருக்கான்னு தெரியாது, நம்ம அது கொடுத்துருக்காரு, அதை நம்ம நிச்சயமாக அதை யூஸ் பண்ணணும். நம்ம மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்துடணும், அதை அப்படியே ப்ரொபகேட் பண்ணணும். அதாவது நான் எதனால் ரொம்ப எனக்கு கிளாஸ் வேணுன்றது மணி மைண்டடாக இல்லைனாலும் கூட எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லணும். திருப்பாவே தெரியுமே, திருப்புகழ் தெரியும், ஆறுபடை வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ப்பா ஓரளவு, பாட்டு தியாகராஜர் தெரியுமே, பஞ்சரத்ன கீர்த்தனைகள் தெரியும், முகுந்தமாலா குலசேகர ஆழ்வாரோடது தெரியும், அப்படி சொல்லணும் எல்லாரும். அந்த மாதிரி ஐ எம் கிவிங் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப். சரி, தியாகராஜ கீர்த்தனையிலேருந்து ஒன்று பாடிடுங்க மேம். மருகேலரா மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மரு
ಗೆಲರ ಓ ರಾಘವ ಮರು ಗೆಲರ ಓ ರಾಘವ இன்னும் கூட கொஞ்சம் கேட்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தியாகராஜர்னு இல்லை மேடம், எல்லாரோட கீர்த்தனைகளுமே ரம்யமாக இருக்கக்கூடிய கீர்த்தனைகள். ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு மாதிரி பாடியிருப்பா. ஐயோ இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்றதுக்குள்ளே இன்னொன்று இது நல்லா இருக்கு. எனக்கு வந்து தமிழ் கீர்த்தனைகளை தேடி தேடி போய் கற்றுக்கிறது அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். அதில் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னும் போது லாங்குவேஜ் இப்போ நான் பாடுறேன்னா அது உங்களுக்கு புரியணும். இப்போ சிந்து பைரவி படத்தில் சொன்ன மாதிரி ஈஸியாக எல்லாரையும் அதை ரீச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தட் வில் பி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும்ல. எனக்கு வந்து இப்போ என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா, பாடின அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பாடறியேன் படிப்பறியேன், அதில் வர்ற ஏதாவது சுரம் கொஞ்சம் பாட முடியுமா மேம்? மா பதமா பாடறியேன் படிப்பறியேன் ச ரே கமா பதமா பாடறியேன் படிப்பறியேன் பத நி சனித மக சரி பாடறியேன் படிப்பறியேன் சா சாரிக சரிக மக ச பதம்மா. இது வந்து ரொம்ப லாங்காக போகும். முடிக்கும்போது எப்படி முடிப்பாங்கன்னா, மரி மரி நில்னே மொரலிட நீ மனசுன தயராது மரி மரி நில்னே மொரலிட நீ மனசுன தயராது மரி மரி நில்னே மரி மரி நில்னே. இன்னைக்கு வந்து மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னும் பொழுது, மார்கழி மாதம்ன்றது வந்து ஒரு இசை மாதம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அது ஏன் இசை மாதம்னு அழைக்கப்படுது மேம்? தேவர்கள் எல்லாரும் பூலோகத்துக்கு வருவாங்க. அதாவது ஒரு வருஷங்கிறது ஒரு நாள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம். அது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க சில பூஜைகள் பண்ணுவாங்க, ஒரு ஐதீகம். அதனால அந்த டைமில் வந்து நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் வச்சுக்க மாட்டாங்க. கடவுளோட நினைவாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையுமே அப்போ தான் பஜன்ஸ் நடக்கும், கச்சேரிகள் நடக்கும், ஃபுல்லாக கோவில் சம்மந்தப்பட்ட இதுகளாகவே நடக்கும். நம்ம அவங்களோட நினைவில் தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த டைமில் அதுதான் அந்த காலம்பரை எழுந்திருந்து கோலம் போடுறது, காலங்காலத்திலே எழுந்திருந்து பஜன்ஸ் பாடுறது, நிறைய வீதி விழாக்கள்லாம் வர இடத்துல பஜன்ஸ் எல்லாம் வரும், பார்த்துருப்போம் நம்ம. அதெல்லாம் வர்றது எல்லாமே வந்து மார்கழி மாதத்தில் தான். அதனால தான் அது புண்ணியமான மாதம். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே இந்த திருப்பாவை திருவெம்பாவை அப்படின்றோம். ஸோ ஆண்டாள பாடிய ஒரு பாசுரம், அது ஒரு பாடல் மட்டும் இப்போ பாட முடியுமா? மார்கழியோட முதல் நாளாக இருக்கிறதுனால நம்ம திருப்பாவை முதல்லோட கண்டிப்பா பார்த்துடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போதுவே போதுமினோர் நேரிழையே சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய் மார்கழி திங்கள். இனிமையாக இருந்தது மேம், கேட்கவே ரம்யமாக இருந்தது. தேங்க்யூ மேடம். இப்போது பாட்டுனா நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். ஸோ கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் பாட்டா? இல்லை, தமிழ் கண்டிப்பாக பாடல்? இல்லை. மும்மூர்த்திகள் பாடுறது மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் யாருமே சொல்ல மாட்டோம். இப்போது வந்து அந்த மும்மூர்த்திகளோட கீர்த்தனையை வந்து ஏன்ஷியன்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ டிசம்பர் சீசனில் எல்லாருமே மும்மூர்த்திகளோடத எடுத்து பாடி ஸ்பெஷலைஸ் பண்ணின்னு எல்லா ரேர் கிருத்தீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் கூட நிறைய தமிழ் கம்போசர்ஸும் நல்ல நல்ல சாங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு பக்தி ரசம் வேணுமா இருக்குது, வீரரசமாக இருக்குது, கருணாரசம், இந்த சிங்காரம், அப்படி எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க முடியும். ஒரு தமிழ் மொழியோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது.
இது வந்து எப்படி மேம் சொல்லுவாங்க தமிழ் பாடல்கள் அப்படின்னு? தமிழ் பாட்டு தான் இதெல்லாம். வந்து நீங்கள் ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியாது, ஜனரஞ்சகமான பாட்டுகள் அவ்வளோதான். யார் வேணாலும் இப்போ பாட்டு எழுதுறாங்க, கம்போஸ் பண்ணுறாங்க, அது அப்லோட் பண்ணிக்கிறா, அது ரொம்ப நன்னா இருக்குது, எல்லா விதத்துலேயும் அது பிரபல்யமாயிடுறது அந்த பாட்டு. அது மாதிரில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்கான பெருமைக்கே ஒரு பாட்டு இருக்குது. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழ் இசை போலில்லை. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழ் இசை போலில்லை. சித்தர்கள் முத்தர்கள் செப்பிய கவினில், சித்தர்கள் முத்தர்கள் செப்பிய கவினில் செந்தமிழ் ஒன்றே முந்தையதாம் இவ்வுலகில். செந்தமிழ் ஒன்றே முந்தையதாம் இவ்வுலகில். எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழ் இசை போலில்லை. குழலும் யாழும் குழைவதை போலே சுகத்தினை அளிக்கும் அகத்தின் தன்னாலே. கருதிய போதெல்லாம் பரிதியை போலே கவலையை நீக்கிடும் காரணத்தாலே. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழ் இசை போலில்லை. தமிழ் இசை போலில்லை. தமிழ் இசை போலில்லை. தமிழ் இசை போலில்லை. செம்ம பாட்டு மேம். இது மாதிரி நிறைய தமிழ் மொழியோட பெருமையை பற்றி பேசின மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு திருக்குறளை கூட எடுத்து நம்ம அதை டியூன் பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரியும் கூட குழந்தைகள் பாடல். இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலில் பாடணும்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் மொழிக்கான பாட்டையே ஒரு குழந்தை, என்னோட ஸ்டூடெண்ட்டு, நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடில் பாடியிருக்காங்க. அந்தளவுக்கு குவாலிஃபையான தமிழ் பாட்டுகள் நம்ம இதில் இருக்குது. இந்த பாட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த பொண்ணு 9th படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டை அவங்க ஸ்கூலில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு போகும்போது நிறைய பேர் தனியாக கூப்பிட்டு இப்படிலாம் கூட பாட்டு இருக்கான்னு கேட்குற அளவுக்கான. மேம் நீங்கள் பாட எனக்கே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்து நிஜமாக சொல்கிறேன் மேம். கண்டிப்பாக ஸ்கூலில் பாடும்போது ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். ஸ்கூல் இல்லை, பப்ளிக் மீட்டிங் மேடம், பரேடில் பாடினாங்க. நம்ம பீச்சில் நடக்கும். ஓ ஓகே ஓகே. அந்த பரேடில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸ்கூல்ல இருந்து சில சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஜென்ரலாக ஒரு பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். ஆனால் இவ என்கிட்ட இந்த பாட்டை கற்றுன்றதுனால ஸ்கூலில் பாடி காமிச்சிருக்கா. இந்த பாட்டு ஓகேவான்னு. இவங்க இதெல்லாம் தூக்கி போட்டு நீ இந்த பாட்டையே பாடு மேம், யாரா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. இல்லை நீ பாரதியார் பாரதிதாசன் எல்லாரும் பாடுறது தான், நீ இதை பாடுன்னு சொல்லி ஸ்கூல் மேடம் மியூசிக் டீச்சர் சொல்லவே அந்த பொண்ணு வந்து அதை பாடியிருக்கா. ஸோ ஃபுல்லாக நம்ம கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி இதை தனியாக கூப்பிட்டு கேட்குற மாதிரியான ஒரு நோட்டபிள் சாங். இந்த தமிழ் மொழி மேலே இருக்கிற ஒரு பற்று அது. ஒரு ஸ்கூல் டேஸில் நான் காம்படிஷனுக்கு கூட்டின்னு போனாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மியூசிக்கு நான் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் நடக்கும்போது ஒரு பொண்ணு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. கன்னியாகுமரி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க. இப்போ நான் 6th or 7th தான் படித்தேன். நான் செகண்ட் ப்ரைஸ்க்கு போயிட்டேன். ஆப்வியஸ்லி அது கரெக்டு. அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு, இந்த பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த 3 days எங்களுக்கு அந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கிறதுக்குள்ளே ஃபேன்சி ட்ரெஸ் நிறைய நடக்கும். வெரைட்டி ப்ரோக்ராமாக அங்கே ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் மாதிரிலாம் வச்சு எல்லா ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நடக்கும். அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பாட்டு பாடின பொண்ணுக்கிட்ட இருந்து, என் சக வயசு 7th class படிக்கிற குழந்தை தான் அவளும், அவள்கிட்டேருந்து கற்றுண்டேன். எனக்கு பாட்டை வந்து இவங்க கிட்டக்க தான் கற்றுக்கணும், நம்மளோட வயசில் சின்னவங்க கிட்ட போகணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். நல்ல பாட்டு யார்கிட்ட இருந்தாலும் கற்றுண்டுருவேன். அது என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ரொம்ப நல்லா இருக்குப்பா அது எங்கே கற்றுண்டேன்னு கற்றுண்டுருவேன். அந்த மாதிரி கற்றுண்டது வந்து கிருஷ்ணர் மேலே உள்ள பாட்டு ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க. அந்த பாட்டு ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பாட்டு. அதாவது ஒரு கிருஷ்ண ஜெயந்தினா கண்ணனே நேரில் வர மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி பாட்டு வந்து அவங்க பாடின உடனே எனக்கு அதில் இம்ப்ரெஸ். நம்ம பரவாயில்ல, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த பாட்டு நன்னா இருக்குது, அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த சொல்லிட்டு பாட்டு கொஞ்சம் இப்போ பாடி காட்ட முடியுமா மேம்? சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா, வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா, திரௌபதி மானம் காத்தவனே, திரௌபதி மானம் காத்தவனே, दीनचरण्य नीवावा, द्रौपदी मानं कातवने, दीनचरण्य नीवावा, मायवने केशवने यादवने नीवावा, मायवने केशवने யாதவனே நீ வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா, இந்த மாதிரி பாட்டு. நீங்கள் பாடுறத கேட்கும் பொழுது எனக்கு இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் தான் இருக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்குது. மேம், இந்த மாதிரியான பாட்டு ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து பாடலை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் கடந்து வந்த ஹேர்டல்ஸ்லாம் எப்படி மேம்? உங்கள் லைஃபோட ட்ராவல் எப்படி இசையோடு சேர்ந்து? ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன மாதிரி எனக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சும் கூட, அப்பா அம்மா அண்ணாலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சும் என்னால் அது கற்றுக்க முடியாமல் போனதுங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு ஹேர்டல். அதுலேருந்து தான் என்னால் மீள முடியல. ஒரு கட்டத்தில் தான் நான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இருந்த அந்த கிராமத்தை விட்டுட்டு, சடன் டெத் ஆஃப் மை ஃபாதர், என்னோடய காலேஜ் அந்த டைமில் அப்பா வந்து சொல்லியிருந்தா முன்னாடி, இப்படி ஒரு நல்ல பாடுற பொண்ணு ஒரு கிராமத்தில் வச்சுட்டு வீண் பண்ண வேண்டாமே, ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, வெளியில் போனால் அவளுக்கு நிறைய ஃப்யூச்சர் மியூசிக் ரிலேட்டடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேறு வழி இல்லாமல் நான் சென்னை வந்தேன் படிக்கிறதுக்கு. காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்பா தான் அனுப்பி வச்சது, 3 வருஷத்தில் வந்துட போகிறீங்க, வந்துடலாம், அதுக்குள்ளே என்னத்துக்கு, நீ போய் உன்னோட கெரியரை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு. 1990லேருந்து 93 என்னோடய காலேஜ் படிப்பு. அதில் வந்து 92லேயே அப்பா இதுவாகிட்டாங்க. இப்போ அடிக்கடி போகிற மாதிரிலாம் அப்போ எனக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. 12 hours ட்ராவல் ஒரு பக்கம், ஃபினான்ஷியலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுன்றது யோஜனை ஒரு பக்கம். ஆசைகள் இருந்தாலும் லெட்டர்லேயே தான் போகும் எல்லாமே. 1 week அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், அப்பாவுக்கும் எனக்குமானது, அம்மாவுக்கும் எனக்குமானது, ஸோ என்னோடய ஃபேமிலிக்கும் எனக்குமான கேப் வந்து நிறைய இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த கெரியர் பற்றி பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு இது எப்போ ஆரம்பிச்சதுனாக்க, ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டராக இருந்த சுஜாதா மேடம், அப்போது 90s நான் சொல்கிறது, அவங்க எங்களோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஹாஸ்டல் டே டைமில் கெஸ்ட்டாக வந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள நாங்கள் கூப்பிட்ருந்தோம். அவங்க அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் வந்திருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து அவங்க வந்தவங்க தான், நல்லா பாடுறேன், நீங்கள் ரேடியோவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தர முடியுமான்னு சொல்லிட்டு, நான் 1992 சென்னை வானொலி நிலையத்தில் 2 ஈவெண்ட் பண்ணினேன். ஒன்று வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ன்றதுனால ஸ்போர்ட்ஸ் குவிஸ் இன் இங்கிலீஷ் பண்ணேன். மியூசிக் பொறுத்தளவில் நேஷ்னல் இன்டகிரேஷன் சாங் கொடுத்தது வந்து நான் பாடினேன் அங்கே. என்னோட முதல் இதில் வந்து ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் சாங்கோடு தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் நான் கால் வச்சது 92. அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் எதிர்பார்க்குறது நடந்திருக்கு. அதை கொண்டாடுறதுக்கு கூட அப்பா இல்லை எனக்கு அந்த டைம். அதுக்கப்புறத்துலேருந்து என்னோடய கெரியர் என்ன ஆக போகிறது, ஃப்யூச்சரில் படித்து முடிப்போமா மாட்டோமா, பாதியில் நிற்கிறது. செகண்ட் இயருக்கு இப்போ தான் வந்திருக்கோம், படிக்க முடியுமா, பாட முடியுமா, என்ன பர்பஸ்க்கு நம்ம ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கோம், 500 மைல் தள்ளி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. மெட்ராஸ் எங்கே இருக்குது, பரமக்குடி என்னோட வெங்கடங்குறிச்சிங்கிற கிராமம் எங்கே இருக்குது, அங்கேலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் சாத்தியமாக, அது எங்கே போய் முடியும்னு தெரியலையே அப்படின்னும் போது எனக்கு ஒரு முதல் வாய்ப்பு இங்கே வந்த உடனே 1 by 1 இங்கேயே ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் பாடின பாட்டு எதில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டு பாடினோம் அப்படின்னாக்கா, அந்த சனி சனி பனி பனி பமா பம பமக மக மக சா, சனி சனி பனி பனி பமா பம பமக மக மக சா, இதயவானிலே ஓர் உதய இந்தியா, என் இதயம் என்றுமே உன்னை நினைந்து வாழுமே,
இமயம் முதல் குமரிடை நிலவும் இந்தியா, இமயம் முதல் குமரிடை நிலவும் இந்தியா, வங்க அரபிக் கடல்கள் அலை மோதும் இந்தியா, வங்க அரபிக் கடல்கள் அலை மோதும் இந்தியா, இனங்களோடு மொழிகள் நல்ல ஒருமைப்பாட்டு வழிகள், இனங்களோடு மொழிகள் நல்ல ஒருமைப்பாட்டு வழிகள், கலையும் சாரும் கலந்து ஊட்டும் சமாதான வழியை காட்டும், கலையும் சாரும் கலந்து ஊட்டும் சமாதான வழியை காட்டும், சனி சனி பனி பனி பமா பம பமக மக மக சா, சனி சனி பனி பனி பமா பம பமக மக மக சா, இதயவானிலே ஓர் உதய இந்தியா. இது சரணம் நிறைய இருக்கும். இதுதான் என்னோட நேஷ்னல் இன்டகிரேஷன் சாங்கில். மேம் சூப்பர் மேம், நிஜமாக சொல்கிறேன் மேம். நான் தான் சொல்கிறேன்னே, நான் வந்து அப்படியே மெய் மறந்து போய் உட்காந்துருக்கேன். எல்லா விஷயத்துலையும் நான் வந்து கடவுளை நம்புகிறேன். எந்த ஒன்றுமே எழுதப்பட்ட விஷயம், ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எழுதப்பட்ட விஷயம். அவர் என்ன கொடுக்குறாரோ அது எனக்கு கிடச்சிரும். எந்த ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எனக்கு கிடைக்குன்றத நான் அப்போலேருந்தே நம்பினேன். ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்க நினைக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் எனக்கு ஃபுல்லாகவே இதுவாச்சு. எந்த ஸ்ட்ரகிள் பார்த்து நான் பயப்படாமல் இருந்தேன். டக்குன்னு இப்போ கடவுள் தான் எனக்கு கொடுத்துருக்காருல்ல, ஏன் நீ வந்து கவலைப்படுற அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருத்து நான் திருப்புகழ் புக்கை பிரித்து வச்சுருவேன். யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாட புக்கை எடுத்து வச்சுருவேன். என்ன திட்டினா அது முருகன் திருப்புகழ் தான் சேரும். ஒரு மருந்தாக இருந்திருக்கு. என் மருந்து மட்டும் இல்லை மேடம், எல்லாமே எனக்கு அப்படி தான் ஆச்சு. அப்படிதான் என்னோட டைவர்ஷன், என்னோட ட்ராவல் எல்லாமே எனக்கு அதில் எனக்கு ரொம்ப பெரிய மன நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கு எனக்கு அது. இப்போது நீங்கள் பேசும்போது வந்து தந்தை தந்தை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தந்தையை கடந்து அதுக்கப்புறமா வந்து கல்யாண வாழ்க்கை அப்படின்ற ஒரு பகுதி வந்திருக்கும் இல்லையா? எல்லா பெண்களும் வந்து கடந்து வர ஒரு பாதை இல்லை. ஸோ அப்போ வந்து உங்களோட இந்த கெரியர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டது மேம்? கண்டினியூ பண்ணனே, அதுவே சப்போர்ட் தானே. இதோ இன்னைக்கு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நான் ஒருத்தரை பேட்டி எடுத்தது போய் இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வளர்ச்சி. அது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் முடியாது. ஹஸ்பண்டும் சரி, என் பையனும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப சப்போர்ட்டு. அவனுக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவங்க 2 பேருக்கும் மியூசிக் தெரியாது அப்படின்னாலும் கூட ரசிப்பாங்க, பிடிக்கும் அவங்க எல்லாருக்கும் 2 பேருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்களுக்கு மியூசிக் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, உங்கள் சன்னுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மேடம். அவன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா என்கிட்ட பாடுவான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு வந்து பிரேக் ஆகும் இல்லைங்களா, வாய்ஸ் பிரேக் ஆகும்ல. அப்படின்லாம் போகும்போது தான் நம்ம குரலை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த 13 வயசு வரும்போது நம்மளுக்கு ஒரு கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் பிரேக் ஆகிற அந்த டைமில் வந்து நம்ம குரலை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்திரமாக நம்மளுக்கு கூட வர்றது. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அது வரைக்கும் சைல்டிஷாக மழலை குரலில் இருக்கும், ஹை பிச் போகாது. சரி, நீ சுற்றி லோ பண்ணி வச்சோன்னாக்கா கீழே நோட்டை டச் பண்ண முடியாது அவங்களால. நாங்களும் அதெல்லாம் கடந்து வந்தவா தான், எல்லோரும் அதை கடந்து வந்து தான் ஆகணும். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பாதி கடந்து வந்தீங்க, உங்களுடைய ஹேர்டில்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ்லாம் என்ன மேம்? இந்த அவார்டு வந்து என்னோடய சிங்கிங்காக நான் எந்த அவார்டும் நான் வாங்கலை. தனியாக என்னோட இன்ஸ்டியூஷன் நான் 1999 அதான் சொன்னேன் இல்லைங்க. என்ன தான் நான் கெரியர் வந்து 1999 என்னோட மியூசிக் டீச்சரோட கிளாஸஸ் நான் ஹேண்டில் பண்ணாலும் 2001 என் பையன் பிறந்த 5 மாதம் இருக்கும் அவனுக்கு. அப்போ தான் நான் என்னோடய பாட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் தனியாக. அவார்டு வந்து என்னோடய டீச்சிங்காக அதான் வந்ததே தவிர என்னோடய சிங்கிங்காக வரல. அதை ஃபஸ்ட்டு அவார்டு பார்த்திங்கன்னா சங்கீத பால போஷகா 2016. நான் அதான் கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு உங்களோட அவார்ட்ஸ்ன்னு கேட்ட உடனே உங்களுக்கு உங்கள் மைண்டு ஃபுல்லாக உங்கள் சன்னே இருக்கிற மாதிரி நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டீங்க. உங்கள் அவார்ட்ஸ் வரல. கண்டிப்பாக மேடம். இப்போ உங்கள் அவார்ட்ஸை சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம். அதை ஃபஸ்ட்டு அவார்டு வந்து சங்கீத பால போஷகா, அது ஃபஸ்ட்டு அவார்டு 2016 நடந்தது. மியூசிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் அவங்க கொடுத்த அவார்டு அது. அதை அங்கீகாரம் எனக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணினது வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபோரம். ஸோ அப்போ எப்படி பண்ணாங்கன்னா, என்னோட கோவில் ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் டிசர்விங் இதுவாக நம்ம அப்படிங்கிறதுக்காக அது பாடிட்டு அந்த அவார்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு. அது முடிஞ்சு ஒரு 6 மாதத்துலேயே ஒரு ட்ரஸ்ட்டு, அது வந்து அருள் இசை மணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது 3ஆவதாக வந்து லாஸ்ட் இயர் நவராத்திரி டைமில் கல்ச்சுரல் அம்பாசிடர்னு கொடுத்தாங்க. அது வந்து எப்படி பேஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்கூல் வேலை பார்க்குற மாதிரி ஒரு இதுவாக இல்லாமல் தனியாக ஒரு விமன்
வந்து தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தி மோர் தேன் 20 இயர்ஸ்னு இருக்கிறவங்களா சூஸ் பண்ணதில் மியூசிக் வந்து எனக்கு எடுத்தாங்க. ஸோ அது ஒரு என்னோட 3rd அவார்டாக இருந்தது. மேம் இப்போ பாடல் நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லையா? இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது கூட வந்து ஒரு மியூசிக் மூலியமாக சொல்லி கொடுக்கறது ஈஸியாக வந்து அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்றாங்க. ஆமாம். இப்போ திருக்குறள் அப்படின்னும் பொழுது அதுக்கு ராகம் ஏதாவது இருக்கா? அது வந்து எப்படி மேம் சொல்லி திருக்குறள் வந்து ராகம் நம்ம கம்போஸ் பண்ணி சொல்லி தரலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் கூட அதை ஒரு திருக்குறளை எடுத்துகிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்தந்த அதிகாரத்தில் இந்தந்த பாட்டுன்னு கூட எடுத்து கூட நம்ம டியூன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு அதை நான் ஸ்டார்ட் பண்ணலை. அது பார்த்திங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்ப அதற்கு தக அகர முதல எழுத்தெல்லாம். வேணும்னா இன்னும் நம்ம ஒரு 4 திருக்குறள் சேர்த்து சரணத்துக்கு டியூன் பண்ணிக்கலாம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஈஸியாக வந்து அவங்களோட மனப்பாடம் மனசில் போய் உட்காந்துரும். இது அருமை மேம். பாட்டு அப்படின்னாலே மனசை வந்து அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான். இப்போது மனதை வலிமைப்படுத்துவதற்குன்னு பாடல்லாம் இருக்கா? இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எங்கே பார்த்தாலும் டென்ஷன், யாரை பார்த்தாலும் டென்ஷன். என்கிட்ட ஒரே ஸ்டூடெண்ட் ஒரு குழந்தைய வந்து சொல்கிறா, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க மேடம் ஸ்கூலில் அப்படிங்கிறா. என்ன உனக்கு என்னம்மா டென்ஷன் இருக்குது? எல்கேஜி ஸ்டூடெண்ட்டே சொல்லுது மேம். ஆமாம், அப்படி போகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை, என்னடா அது மனசு கஷ்டப்பட்டுண்டு எதுக்கு இதுகள்லாம் இந்த குழந்தைலாம் இல்லாமல் மண்டையில் ஏற்றிக்கிற அளவுக்கு அப்படின்னு டென்ஷன் வந்துடுது, தேடுங்க ஒரு சாங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய பாலிசி தேடி தேடி போகிற மாதிரி ரமண மகரிஷியோட அவங்களோட மாதாஜி ஸ்பிரிச்சுவல் டிசைப்பிள் அவங்க கம்போஸ் பண்ணினா ஒரு பாட்டை கண்டுபிடிச்சேன். சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும், நல்ல மனசை இது பண்ணுற மாதிரி. சிந்து பைரவி ராகத்தில் அருமையாக பண்ணியிருப்பாங்க. அல்பமனமே நீ அறிவு உதயமாகி அகண்டமாகிய பின்பு அடங்கியிருந்திடாயோ, எவரென்ன சொன்னாலும் எகிரி குதித்திடாமல், எவரென்ன சொன்னாலும் எகிரி குதித்திடாமல், எவருக்கு நாம் என்று உன்னிடத்தில் இருந்திடாயோ, அல்பமனமே நீ அறிவு உதயமாகி அகண்டமாகிய பின்பு அடங்கியிருந்திடாயோ, எவரெப்படி இருந்தாலும் அவரவர் வினை என்று உன் ஆனந்த இடம் தன்னில் அமர்ந்து இருந்திடாயோ, அகம்பாவம் தானடங்கி அதுவே மயமாகி, அகம்பாவம் தானடங்கி அதுவே மயமாகி, உன்னை அண்டின பேருக்கு ரமண மகிமை சொல்லி, உன்னை அண்டின பேருக்கு ஸ்ரீ ரமண மகிமை சொல்லி, அல்பமனமே நீ அறிவு உதயமாகி அகண்டமாகிய பின்பு அடங்கியிருந்திடாயோ. மெய் மறந்து போயிட்டு நான் நிஜமாக சொல்கிறேன். தேங்க்யூ மேம். நம்ம இசை சம்மந்தப்பட்டு பேசன்னு வந்துட்டோம் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் சொல்லணும். ரொம்ப அருமையாக இருந்தது மேம். இந்த 1 hour வந்து எனக்கு டைம் போனதே தெரியல. இந்த இன்டர்வியூ டைம் அப்படின்றதை விட பேச்சுவார்த்தையோட உங்கள் பாடல் தான் வந்து எனக்கு செவியில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம லிசனர்ஸ் கூட அது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக வந்து பாரதியார் பாடலில் ஒரு 2 வரி பாடல் ஒன்று பாடிருங்க மேம். ஆசை மோகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேனடி தோழி, ஆசை மோகம் மறந்து போச்சே, இதை
ஆரிடம் சொல்வேனடி தோழி. என்னுயிர் தோழியில் சொல்லுங்கள். நன்றி மேம், நன்றி. Thank you தேங்க்யூ so ஸோ much, மச் madam. தேங்க்யூ so much. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வாய்ப்பாட்டு இசை பயிற்றுனர் வி.எஸ். சாவித்ரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.